சார் என் பேர் பவித்ரா. நாங்கள் கீழ்ப்பக்கம் லாக்மானிலேருந்து பேசுகிறேன் சார். என் பையனை வந்து நாய் அப்போ தான் ஸ்கூல்லேருந்து தான் சார் வந்துட்டு இருந்தான். குழந்தை வந்துட்டு கடைக்கு தான் சார் போனான். அந்த வீட்டில் இருக்கிற நாய் ஏற்கனவே ஒரு 3 பேரை கடிச்சிருக்காங்க சார். கடிச்சதே இல்லாத அங்கே இருக்கிற கோழிங்களெல்லாம் கடிச்சு ஒரு அமுக்கில் பண்ணியிருக்கு சார். அது என் குழந்தை போகும்போது என் குழந்தை இந்த நெஞ்சிலையும் இந்த தொடையிலையும் கடிச்சு என் குழந்தை ரொம்ப முடியாது, அவ்வளோ ரத்தம் சார் என் குழந்தைக்கு. அவங்க ஒய்ஃபை வந்து நாங்கள் கேட்டோம், அவங்க வீட்டாண்ட போயிட்டு இந்தமாரி உங்கள் நாய் இதுமாரி குழந்தைய கடிச்சிக்குதுன்னு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ செலவு நீ பாருமான்னு எங்கள் கிட்டே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சார் நான் வந்து நாயை வந்து கைட்டியெல்லாம் விடலை, என்னால் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம்லாம் கொடுக்கலாம் முடியாது, உன் குழந்தை பொழிச்சா இதுவே பொழிக்கலனால எனக்கு தெரியாது, என்னை வந்து கேட்காதீங்க, நாயை அவுத்து விட்டது மேனில்ன்றது அதை எங்கள் வீட்டுக்கு அவுத்து விட்டார். நீங்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்க, உங்களால் முடிஞ்சது. என்கிட்ட இதுக்கு மீறி வந்தீங்கன்னா அந்த நாயை விட்டு உன் பையனை கடிப்பேன், என்ன பண்ண சொல்கிறேன், என்ன பண்ண போறியே பண்ணிக்கோ. என் குழந்தை ரொம்ப முடியாது, அவ்வளோ எனக்கு முடியல சார். நேற்று நைட்டு எனக்கு கையை பிடிச்சி ஒருத்தர் பீட்ருன்றது சொல்கிறாரு சார், 1000 ரூபாய் நான் உனக்கு தரேன், இந்த கதையை இதோடு நீ முடிச்சிக்கணும் கேட்டால் எனக்கு அட்வொகேட்லாம் எனக்கு தெரியும், இந்த 1000 ரூபாய் கூட கிடைக்காத அளவுக்கு நான் உனக்கு பண்ணுவேன், எனக்கு காசு முக்கியமாக என் குழந்தை உயிர் முக்கியமாக சார். என் குழந்தை இப்போ உக்காந்து ஒரு மாதிரி பண்ணுறான் சார், பண்ணிடான்னு சொன்னாங்க, பேப்பரை கிழிச்சு போட்டு இப்படி ஒரு மாதிரி வச்சுன்னு பார்க்குறான் சார். என் பையன் பெட்ஷீட்டெல்லாம் கிழிச்சு போட்டு ஒரு மாதிரி பண்ணுறான் சார். என் குழந்தைங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில சார். நான் வீட்டு வேலை சார், வீட்டு வேலையை நிப்பாட்டிட்டாங்க சார் என்ன. இப்போ நான் எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது சார். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் காசு கேட்டாலும் இது பண்ணாங்க. கவர்மெண்ட்டில் போனதுக்கு ஊசி அட்மிஷன் போட்டு பார்த்தோன்னா நாங்கள் இது பண்ணி நாங்கள் என்ன எதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது இன்றைக்கி வீட்டுக்கு எட்டு பண்ணிங்கன்னா எனக்கு தெரியாது. என் குழந்தைக்கு ஒன்றுமே முடியாத உட்காந்துனா சார். நைட்டெல்லாம் ஜோரம் வாந்தி எடுத்துக்கு நான் குழந்தை ரொம்ப அவசரப்படுறேன் சார். இவரை கேட்டால் என்னன்றாருன்னா நான் உனக்கு என்ன இது பண்ணுறேன், எனக்கு பணமா சார் முக்கியம், எனக்கு என் குழந்தை அப்படி அவசரப்படுறேன் சார். எனக்கு ஏற்கனவே எனக்கு வீட்டுக்காரன் கிடையாது சார். எங்கள் வீட்டுக்காரன் விட்டுட்டு போய் 2வது கல்யாணம் பண்ண அவரே போய் நல்லா கேட்கலாம் முடியாது சார். என்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது சார். என் குழந்தைக்கு எதுனா ஒன்று 1000 என் குழந்தை பற்றி கேட்டேன்னா அவங்க ஏற்கனவே ஒருத்தர் இது பண்ணி கத்தி கிண்டி வெட்டியிருக்காங்க. நாளைக்கு என் குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை சார். கேஸ் குத்துது கூட எனக்கு பயமாக தான் சார் இருக்குது. நாளைக்கு வெளியில் வந்துட்டு கூட என் குழந்தைய ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாரோ அப்படின்ட்டு அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் அவங்களுக்கு பயப்படுறாங்க சார். என் கூட நிற்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது சார். நீங்கள் தான் பார்த்து எனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யணும், என் குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்கணும், என் குழந்தைக்கு உடல் நல்லா ஆகணும் சார். அதனால என் குழந்தைக்கு எதனா ஆச்சுன்னா குடும்பத்தோட நாங்கள் எதனா பண்ணிப்போம் சார். நீங்கள் குழந்தைக்கு கூட போய் கூட பாருங்கள் சார். இந்த பீட்ருன்ற ஜெரமியான்றவரும் நாயை வந்து ஜெரமி என்று வளர்க்குறாரு சார். அவர் இவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டிருக்காரு, நாயை என்ன பண்ணலாம், நீ விட்டுன்னு போயிட்டு எங்கன்னா விட்டு கண்ணஞ்சாவடி சைடு விட்டுன்னு போய் விட்டுரு நாயை விட்டுட்டேன்னா அந்த வீட்டில் நாய் இல்லைன்னு சொல்லி இதுவாகும், போலீஸ்காரங்க வந்து பார்த்தாங்கன்னா நாய் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, நீ கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நாயை இட்டுன்னு போய் விடுன்னு கூட நீ என்னம்மா பண்ணுவேன், இதுக்கப்புறம் எதுவுமே நீ பண்ண முடியாது, இன்னமும் எதோ பேசிக்கலாம், இல்லை ஆட்டோவில் உட்கார கேஸை போயிட்டு வாபஸ் வாங்கு, என்னை அப்படி மிரட்டுறாங்க சார். அவங்க இந்த பீட்ருன்றதுனால எனக்கு ஜட்ஜுக்கிட்டே எனக்கு தெரியும். எனக்கு ஃபோன் பண்ணி இப்போ காட்டேன் நான் யாருன்னு. நேற்று நைட்டு என் குழந்தைக்கு நான் 80% மெடிக்கல் என்னாச்சு சரி ஒரு மாத்திரைனா கூட வாங்கி ஊற்றலாமான்னு அந்த இடத்துல இட்டு போகிறதுக்கு ஒரு அவ்வளோ பேச்சு பேசுகிறாரு சார். என்ன எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில சார். நீங்கள் தான் சார் எனக்கு என்ன செய்யணும். நாயோட உரிமையாளர் வந்து அவர் பேர் மேனியல் சார். அவங்களுக்கு தான் சார் நாயா. அவங்க பசங்களை கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாதுமா, நீ அப்பாவை போயிட்டு கேட்டுக்கோ, எங்களுக்கு அதுக்கு இதுவும் கிடையாது, எங்களுக்கு நாங்கள் அதில் சம்மந்தப்பட்டேன். அவங்க ஒய்ஃபை கேட்டாலும் அதை தான் சார் சொல்கிறாங்களே. அவங்க ஒய்ஃப் அவங்க வீட்டில் பசங்களாம் அவரை காட்டி தான் சார் விட்டுட்டு போகிறாங்க. அவரை கேட்டாங்கன்னா நான் இல்லை என்ன பண்ண சொல்கிறேன்னு கேட்குறாரு சார். அவர் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில சார். இந்த பீட்ருன்றவரும் இந்த ஜெரமியான்றவரும் என்னை கூப்பிட்டு வச்சு அவ்வளோ மிரட்டுறாங்க சார். கையை பிடிச்சிக்கின்னு ஆட்டோவில் ஏறி இப்போ கேஸை நீ வாபஸ் வாங்க. மணி 9 மணி சார். நேற்று நைட்டு அந்த டீ கடை எனக்கு போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க சார். என் குழந்தைய வச்சு அந்த குழந்தை இப்படி சுற்றி இப்படி வச்சு இப்படி சுற்றுறாங்க சார். அந்த குழந்தைய சுற்றி என்ன இது ஒரு கடியா இது உனக்கு, இதில் என்ன ஆயிடுச்சு, 10 ரூபாய் ஜூஸ் பாட்டில் வாங்கி தட்டான்னு கேட்குறாரு சார். அவர் அந்த குழந்தைக்கு போயிட்டு அந்த குழந்தை எதுவுமே தர திரும்பி அவரே இப்படி பார்த்துன்னு அந்த குழந்தை நாங்கள் தனியாக படுக்க வச்சோம் சார் வீட்டில். நாங்கள் அந்த குழந்தை அந்த மாதிரி பண்ணுறதுனால நாளைக்கு அந்த குழந்தைக்கு எதனாச்சும் என்ன சார் பண்ணுறது, அதுங்களை நம்பி தான் சார் நான் இருக்கிறேன். எனக்கும் உடம்பு சார் அந்த பொண்ணு சார். நான் எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது சார். அவங்க அந்த வீட்டாண்ட அவங்களுக்கு வீடு சொந்த வீட்டில் இல்லை சார். அவங்க வீடு அந்த இடத்துல வாங்கிக்கின்னு அந்த இடத்துல வந்திருக்காங்க சார். அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் பயப்படுறாங்க சார். அங்கே இருக்கிறவங்க யாரும் சொல்ல மாட்டோம், நாங்கள் பயப்படுறாங்க. நாங்கள் போகும்போது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தருங்க வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், எங்கள் குழந்தைய கச்சிச்சு எங்கள் குழந்தைய கச்சிச்சு டாஸில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி என் குழந்தைக்கு இந்த நிலைமை இல்லை சார்.
எதுக்குமே இது இல்லாத இன்னைக்கு என் குழந்தை அவ்வளோ அவஸ்தைப்படுது சார். நீங்கள் போய் கூட பாருங்க சார் என் குழந்தை எப்படி இருக்குன்னு. இந்த நெஞ்சில் இந்த கையெல்லாம் போராடிட்டு இருக்கு சார், இந்த தொடையில. அங்கே இருக்கிற ஆனால் சின்ன சின்ன பசங்களாம் சொன்னிச்சுங்க, ஆண்டி நான் சொல்கிறேன் ஆண்டி நான் வந்து அது கொஞ்சம் விட்டு நான் பையன் செத்துட்டு இருப்பாங்க சார். அதில் அப்படி பெரட்டி வலிச்சுன்னு போயிடுச்சு சார் நாய். அவன் துணியோடு பிடிச்சி இப்படி வலிச்சுன்னு போகுது சார் அவங்க வீட்டு மேலே. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு இந்த நாய் கொஞ்சம் விட்டு இஸ்துன்னு போய் என்ன பண்ணிருக்க இந்த டிவிகளை காட்டுவாங்க பார்த்தீங்களா சார், படுத்துங்களா நாய் கடிச்சு வலிச்சுன்னு போகிறது அந்தமாரி வலிச்சுன்னு போகுது சார் அந்த நாய். அவனை அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே ரத்தத்தோடு இட்டாங்க சார். அப்படி அப்போ தான் ஸ்கூலில் அந்த பசி எடுத்துட்டு கேட்டாங்க சார் என்கிட்ட. பசி எடுக்கிட்ட இவங்ககிட்ட தான் சார் 10 ரூபாய்க்கு இப்போ போய் அதை நான் வாங்கிக்கோன்னு சொல்லி அப்போ தான் சார் கொடுத்து அனுப்பிச்சேன்னு. என் குழந்தை எவ்வளோ முடியாமல் இருக்கிறான் சார் அங்கே. அவர் ஜெயிலுக்கு போனாலும் அவங்க பணம் செலவு பண்ணிட்டு அவங்க வந்துடுவாங்க சார். என்கிட்ட பணம் செலவு பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஒன்றுமே கிடையாது சார். என் தாலியில் கூட எனக்கு ஒன்றுமே கிடையாது சார். எனக்கு என்னால் இப்போ என் பிள்ளைங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்கு நான் கடன் வாங்கி நான் கடன் கொடுக்க கூட என்கிட்ட ஒன்றும் கிடையாது சார். எனக்கு என்னவோ அவர் எனக்கு செஞ்சு தான் சார் ஆகணுமே. என் பிள்ளைக்கு நான் அந்த பணத்தை வச்சு நான் உடனே எனக்கு வீடு வாங்கி கொடுக்கணும், நகையே வாங்கி கொடுக்கணும். என் பிள்ளைக்கே அதில் உடம்பு நல்லா ஆனால் எனக்கு போதும் சார். என் பிள்ளை உயிர் வந்தாலே எனக்கு போதும் சார்.